அதிதிகள் வரவேற்கப்பட்டதை அடுத்து பாடசாலை வளாகத்தில் மரங்கள் நடப்பட்டன. பாடசாலையின் முன்னேற்றம் மற்றும் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக தரம் 3 தொடக்கம் தரம் 13 வரையான மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. துருக்கப்பக்கரு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே நடப்பட்ட மரங்களை சிறப்பாக பராமரித்த மாணவர்களும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். 21,000க்கும் மேற்பட்ட மரங்களை நடும் அளவிற்கு இந்த திட்டம் வலுப்பெற்றுள்ளது. ஆகவே இதனை நான் பாரிய விருட்சமாக காண்கின்றேன். சுற்றுச்சூழலில் இருந்து ஒதுங்கி இம்மால் வாழ முடியாது. தேசிய மரநடுகை தினம் உள்ளது. விசேட சந்தர்ப்பங்களிலும் மரம் நடப்படுகிறது. ஆனால் அந்த மரங்கள் பராமரிக்கப்படுவதை நாம் காணவில்லை. நடப்படுகின்ற மரங்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது எமது நாடு சிங்கராஜ வனத்தை போன்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவ்வாறு அமையவில்லை. ஆனால் வீரசேகர் அவர்கள் பின்வாங்கவில்லை. பல நிறுவனங்களை இணைத்து இந்த பாரிய திட்டத்தை முன்னெடுத்துள்ளார். எமது மூதாதையர்கள் மிகவும் திறமையானவர்கள். வெளிநாட்டு ஆக்கிரமிப்புடன் எமது வாய் அடைக்கப்பட்டது, புத்தாக்கம் அளிக்கப்பட்டது. மலை நாட்டில் இருந்த மரங்கள் அழிக்கப்பட்டதால் எமது நாட்டின் வளம் கடலுக்கு செல்கிறது. இது திட்டமிட்ட வகையில் செய்யப்பட்ட ஒன்று. நாம் மரங்களை பாதுகாக்க வேண்டும். ஆக்சிஜன் இல்லாமல் எம்மால் வாழ முடியாது. ஆக்சிஜனை வழங்கும் மரம் எவ்வளவு கருணையின்றி நடத்தப்படுகிறது. மரம் என்பது எமது இஷ்ட தேவதை. எமது மூதாதையர்கள் மரத்தை வெட்டுவதற்கு முன்னர் வணங்கினர். ஆனால் தற்காலத்தில் மரங்களை வணங்கினால் நாம் சிரிக்கின்றோம். இந்த விழாவில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் தலைமை நடவடிக்கை அதிகாரி SC வீரசேகர, எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் பிரதம நிறைவேற்று அதிகாரி நளின் ஜெயவர்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.